இந்த புதிய குற்றவியல் சட்டமானது நாட்டில் நடக்கக்கூடிய சாதாரண நிகழ்வுகளை அசாதாரண நிகழ்வுகளாக சித்தரிக்குது. அப்படி அசாதாரண நிகழ்வுகளாக சித்தரிக்கப்படக்கூடிய விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களை பயங்கரவாதிகள் என்று வரையறுக்குது. அப்படி பயங்கரவாதிகள் என்று அவர்கள் வரையறுக்கப்பட்ட பின்னர் அவர்களை கேள்வி கேட்க நாடி தேர்தல் பிரச்சாரத்தில் இது எவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனையாக விவாதிக்கப்பட்டிருக்கணும், முன்னெடுக்கப்பட்டிருக்கணும், மக்கள் மத்தியில் அதை கேள்வி கேட்கிற வகையில் கொண்டு செல்லப்பட்டிருக்கணும்னு சொன்னால் எதிர்கட்சிகள் பெரும்பாலும் இதை பற்றி பேசியதாக எங்குமே தடையமே இல்லாத அளவுக்கு குற்றவியல் சட்டத்தை திருத்தணும், மாற்றணும், புதுப்பிக்கணும், வேற ஒன்று செய்யணும்னு சொன்னால் இந்தியாவில் இதுவரைக்கும் முன்மாதிரியான தீர்ப்புகள் வழங்கி சமூகத்தில் அக்கறையுடைய நீதிபதிகள் இன்னமும் உயிரோடு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான முன்மாதிரியான தீர்ப்புகளுக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் வாதாடியே திறம்பட முன்னெடுத்து சென்ற வழக்குரைஞர்கள் இருக்கிறாங்க, சட்ட வல்லுநர்கள் இருக்கிறாங்க. உலக அளவில் வளர்ந்த நாடுகள், நாகரிக நாடுகள்னு சொன்னால் அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, நாட்டில் அடிப்படை மாற்றங்கள் ஏதாவது செய்கிறாங்கன்னா மக்கள் மத்தியில் அதுக்கான கருத்துக்களை உருவாக்கி பிரச்சாரங்களை முன்னெடுத்து கருத்தரங்கங்களை நிகழ்த்தி விவாதத்துக்கு உட்படுத்தி ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்துவதை ஒரு ஜனநாயக கடமையாகவே வச்சிருக்கிறாங்க. இங்கே காவல்துறை இது மாதிரியான ஆர்டிஓ, தாசில்தார் மாதிரியான அதிகாரிகள்லாம் எளிதாக ஒருவருடைய நலனில் ஒருவர் பின்னி பிணைஞ்சவர்களாக இருக்கிறாங்க. அதனால் இவங்க எல்லாம் கூட்டு சேர்ந்து செயல்படுவது என்பது மக்களுடைய உரிமையை அடிப்படையிலேயே நசுக்குவதாகும். அதாவது மக்களுக்கெல்லாம் உரிமையை நசுக்குது, உரிமையை மறுக்குது, போராடுற உரிமையை நசுக்குது அப்படின்னு சொன்னால் மக்களுடைய வளங்களை கொள்ளையடிக்கிறவர்களுக்கு, மக்களை சுரண்டுகிறவர்களுக்கு, மக்களுடைய வாழ்வாதாரத்தை அபகரிக்கிறவங்களுக்கு ஆக அதிகபட்ச உரிமையை இன்னும் கூடுதலாக வழங்குது என்கிறது தான் இதனுடைய அரசியல். மாநில அரசுகளாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கார்ப்பரேட் பொருளாதார கொள்கைகளோடு இணைந்தவங்க. வணக்கம் தோழர்களே. வருகிற ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்தியாவில் புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வர இருக்குது. இந்த புதிய குற்றவியல் சட்டங்களுடைய ஆபத்து குறித்து பேசக்கூடிய சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த புதிய குற்றவியல் சட்டமானது நாட்டில் நடக்கக்கூடிய சாதாரண நிகழ்வுகளை அசாதாரண நிகழ்வுகளாக சித்தரிக்குது. அப்படி அசாதாரண நிகழ்வுகளாக சித்தரிக்கப்படக்கூடிய விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களை பயங்கரவாதிகள் என்று வரையறுக்குது. அப்படி பயங்கரவாதிகள் என்று அவர்கள் வரையறுக்கப்பட்ட பின்னர் அவர்களை கேள்வி கேட்க நாதியின்றி கைது செய்யவும் தண்டிக்கவும் கொடூர சூழ்நிலைமைகளை உருவாக்குது அப்படிங்கிறது தான் அந்த எச்சரிக்கை. எவ்வளவு ஆபத்துன்னு பார்த்துக்கோங்க. இதை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் மிக முக்கியமான தோழர் வாஞ்சிநாதன் சொல்றது என்னன்னு சொன்னால், இனிமேல் யார் ஒருவரும் இந்திய அரசாங்கத்தை, ஆட்சியாளர்களை நீ இதை செய் இதை செய்யாத என போராட முடியாத சூழலை இது உருவாக்குது. அதாவது எங்களுக்கு வேலை உரிமை கொடுன்னு கேட்க முடியாது, எங்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குன்னு கேட்க முடியாது, விலைவாசியை குறை என்று சொல்ல முடியாது, கொடிய திட்டங்களுக்காக மக்களுடைய வாழ்வாதாரங்களை பறிக்காதே என்று போராட முடியாது. இப்படி அரசியல் அனாதைகளை ஆக்கி நம்ம கேள்வி கேட்க நாதியின்றி கொல்வதற்கான வழிமுறைகளை உருவாக்குவதாக இந்த சட்டங்கள் இருக்குது. அப்படிங்கிறது தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். நமக்கு இந்த சட்டங்களை இவ்வளவு தூரம் நிறைவேற்றி இருக்கிறாங்க, அது 10 நாளில் நடைமுறைக்கு வரதா இருக்குது அப்படின்னு சொன்னால், இதை பற்றி ஏன் எதிர்கட்சிகள் இதுவரைக்கும் பேசலை அப்படிங்கிற விஷயம்தான் நம்மளை ஆச்சரியப்பட வைக்குது. ஏன்னு சொன்னால், இந்த சட்டத்தை நிறைவேற்றிய முறையே மிகவும் அநியாயமானதாகும். ஏன்னு சொன்னால் 2023 டிசம்பர் 12 தான் பாராளுமன்றத்தில் இந்த சட்டத்தை நிறைவேற்றாங்க. அப்படி நிறைவேற்றும் போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், பாராளுமன்றத்தில் இருந்த எதிர்கட்சி எம்பிக்கள் அனைவரையுமே கிட்டத்தட்ட 141 பேரை வெளியேற்றிட்டு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அந்த சட்டத்தை நிறைவேற்றினாங்க. அப்போவே எதிர்கட்சிகள் இதை எவ்வளவு தீவிரமாக எதிர்த்திருக்கணும்னு பாருங்க. அதில் தான் பண்ணலை. ஆனால் அதுக்கு அடுத்தாப்புல தேர்தல் இப்போ தான் நடந்து முடிஞ்சுது. இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இது எவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனையாக விவாதிக்கப்பட்டிருக்கணும், முன்னெடுக்கப்பட்டிருக்கணும், மக்கள் மத்தியில் அதை கேள்வி கேட்கிற வகையில் கொண்டு செல்லப்பட்டிருக்கணும்னு சொன்னால் எதிர்கட்சிகள் பெரும்பாலும் இதை பற்றி பேசியதாக எங்குமே தடையமே இல்லாத அளவுக்கு தான் இருக்குது. இவ்வளவு அலட்சியமாக செயல்படக்கூடிய எதிர்கட்சிகளை இனிமேல் இதை தடுத்து நிறுத்துவாங்கன்னு எப்படி நம்புறது? ஏன் நம்புறதுல நமக்கு சந்தேகம் வருதுன்னு சொன்னால், உண்மையிலேயே மக்களுக்கு இவ்வளவு அநீதியை விளைவிக்கக்கூடிய சட்டங்களாக இது மாறுதுன்னு சொன்னால், அது யாருக்கு லாபம் அளிக்கக்கூடியதுன்னு இன்னொரு பக்கம் இருக்குது. இந்தியாவினுடைய நிலைமையே என்ன இருக்குதுன்னா, மக்களுடைய வாழ்வாதாரங்களை பறிக்கக்கூடியதாக, மக்களுடைய வேலை உரிமையை பறிக்கக்கூடியதாக, மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடியதாக தான் இருக்குது. கார்ப்பரேட் நலனுக்காக எல்லாத்தையும் கொள்ளையடிக்கக்கூடியதாக தான் இருக்குது. அதுக்காக தான் மணிப்பூர் மாநிலங்கள்ல எல்லாம் வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. மணிப்பூர் மட்டுமில்லை,
தமிழ்நாட்டிலேயே அது மாதிரியான தேவையெல்லாம் இருக்குது. இன்னும் மீத்தேன் வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறதுலேருந்து கார்பரேட்டுகள்லாம் விலகிடல. நியூட்ரினோ ஆய்வுக்கூடங்கள் அமைக்கிற மாதிரியான தேவைகளிலிருந்து கார்பரேட்டுகள்லாம் விலகிடல. மக்களுடைய வாழ்வாதாரங்களை கொள்ளையடிக்கக்கூடிய வேலைகள்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்துக்காக கேள்வி கேட்க நாதி இல்லாமல் அந்த நிலங்களை கையகப்படுத்துகிற நிலைமை போய் மக்கள்லாம் போராடி நாங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருக்குது. எல்லா அரசுகளும் எல்லா ஆட்சியாளர்களும், அது மாநில அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, இருவேறு கூட்டணிகளுக்குள்ளார இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் கார்பரேட்டுகளுக்கு தான் சேவகம் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்கக்கூடியதுனால தான் நாம் இந்த எதிர்கட்சிகளை எல்லாம் நம்ப முடியுமா நம்ப முடியாதா அப்படின்னு சந்தேகத்தை எழுப்புகிறோம். இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்காக பிஜேபி அரசாங்கம் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றவியல் சட்டமானது வந்து பிரிட்டிஷ் காலனிய தன்மையை எதிரொலிக்கக்கூடியதாக இருக்குது, அது இந்திய தன்மையுடையதாக இல்லை அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. அதே மாதிரி வந்து தற்போதைய சமூக நிலைமைகளை பிரதிபலிக்கக்கூடியதாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நீதி அமைப்பை திறம்பட மேம்படுத்துவதற்கானதாக இல்லை. இதையெல்லாம் உள்ளடக்கி தான் நாம் வந்து புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றோம்னு சொன்னாங்க. அப்படி அவங்க வந்து இந்திய நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில், தற்போதைய நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் அது ஒரு கேலிக்கூத்து. அந்த கேலிக்கூத்து என்னன்னு சொன்னால், ஐபிசி என்கிற இந்தியன் பீனல் கோடு அப்படிங்கிற இந்திய தண்டனை சட்டத்தை பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு சமஸ்கிருதமயப்படுத்தி இருக்கிறாங்க. சிஆர்பிசி அப்படிங்கிற கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு அப்படிங்கிற குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஐஇஏ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற இந்திய சாட்சிய சட்டத்தை பாரதிய சாட்சியா ஆதின்யம் அப்படின்னு வந்து பேர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்கிறத தவிர இந்திய தன்மைங்கிறது அதில் எதுவுமே இல்லை. எல்லாமே கார்பரேட் தன்மை தான் இருக்குது. அதுவும் வந்து உலகமயமாக்கல் தன்மை தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்படி இந்த சட்டத்தை வந்து கொண்டு வருவதற்கான அணுகுமுறையே முதல்ல வந்து சூழ்ச்சியும் அநீதியும் கொண்ட முறையில் தான் இருந்தது. குற்றவியல் சட்டத்தை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கான வேலையை 2020 ஒன்றிய அரசு தொடங்குது. அது என்ன பண்ணுதுன்னு சொன்னால், டாக்டர் ரன்பீர் சிங் தலைமையில் ஒரு குழு அமைக்குது. இந்திய குற்றவியல் சட்டத்தை திருத்தணும், மாற்றணும், புதுப்பிக்கணும், வேற ஒன்று செய்யணும்னு சொன்னால், இந்தியாவில் இதுவரைக்கும் முன்மாதிரியான தீர்ப்புகள் வழங்கி சமூகத்தில் அக்கறையுடைய நீதிபதிகள் இன்னமும் உயிரோடு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான முன்மாதிரியான தீர்ப்புகளுக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் வாதாடியே திறம்பட முன்னெடுத்து சென்ற வழக்குரைஞர்கள் இருக்கிறாங்க, சட்ட வல்லுநர்கள் இருக்கிறாங்க. இவர்களை எல்லாம் கலந்தாலோசித்து இவர்களிடமிருந்து சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அந்த குழு உருவாக்கப்படலைங்கிறது முதல் தவறு. அதே மாதிரி இந்தியா என்பது ஒரு பல்வேறு மொழிவழி சமூகங்களை கொண்ட மாநில அரசுகளை கொண்ட அரசு கட்டமைப்பு இருக்குது. இந்த மாநில அரசுடைய கருத்துக்கள் எதுவுமே கேட்கப்படலைங்கிற வகையில் அது ஜனநாயகத்தை மறுத்ததாக இருக்குது. எல்லாவற்றையும் தாண்டி இதை பரந்த அளவிலான விவாதத்துக்கு உட்படுத்தி மக்களுடைய கருத்தை கேட்கறதுக்கான முறையை இது கையாளவே இல்லை. உலக அளவில் வளர்ந்த நாடுகள், நாகரிக நாடுகள்னு சொன்னால் அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, நாட்டில் அடிப்படை மாற்றங்கள் ஏதாவது செய்கிறாங்கன்னா மக்கள் மத்தியில் அதுக்கான கருத்துக்களை உருவாக்கி பிரச்சாரங்களை முன்னெடுத்து கருத்தரங்கங்களை நிகழ்த்தி விவாதத்துக்கு உட்படுத்தி ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்துவதை ஒரு ஜனநாயக கடமையாகவே வச்சுருக்கிறாங்க. இங்கே எவ்வளவு தூரம் வந்து அநியாயமான விஷயங்களை செய்கிறதா இருந்தாலும் சரி, அதை பற்றி வந்து மக்கள்கிட்ட எந்த கருத்துமே கேட்குறதில்ல. மெஜாரிட்டி இருந்துட்டாலே வந்து அவங்க வந்து என்ன வேணாலும் செஞ்சிடலாங்கிற மிக மோசமான ஆட்சி முறையை கொண்டிருக்கிறதுடைய கொடுமையை நாம் வந்து ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இதுதான் வந்து இந்த பிரச்சனையை பண்ணிச்சுன்னு சொன்னால், எதிர்கட்சிகள் என்ன பண்ணுதுன்னா, மக்களை விழிப்படைய செய்யாமல் அவங்க வந்து நாங்கள் ஏதோ ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு போடுறது மூலமாகவும் பாராளுமன்றத்தில் ஒரு 5 நிமிஷம் பேசுறதன் மூலமாகவும் தங்களுடைய வரலாற்று கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு கருதிக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு கேவலமான விஷயம் அப்படிங்கிறது தான் நம்மளை வந்து சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போ நீதித்துறைக்கு போனால் மட்டும் என்ன ஆகிடும்னு நினைக்கிறீங்க? உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியான சந்திரசூட் கூட இதை பற்றி பேசும்போது என்னன்னா, இல்லை வரக்கூடிய புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்து நாட்டினுடைய நீதியியல் துறையையும் நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட பிரச்சனைகளையும் எளிதாக தீர்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை கொண்டிருக்கிறதாக அவர் 2-3 இடங்களில் கருத்து சொல்லியிருக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆபத்தான விஷயம். இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கணக்கில் எடுக்கலைன்னு சொன்னால் உண்மையிலேயே எதிர்காலம் மிக சிக்கலுக்குரியதாக மாறிடும். நமக்கு இதெல்லாம் தெரியும். இப்போ தான் சமீபத்தில் தான் சமூக
அவலங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய எழுத்தாளர் அருந்ததி ராயையும் அவரோட சேர்ந்து பேராசிரியர் ஷேக் ஷோகத் ஹுசேன் என்கிறவங்களையும் UAPA என்கிற உபா சட்டத்தின் கீழ் அவங்க வந்து குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறாங்க. எந்த நேரத்தில் வேணாலும் அவங்க கைது செய்யப்படலாங்கிற நிலைமை இருக்குது. அவங்களை கைது செய்வதற்காக சொல்லப்படக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா 2010 ஒரு கருத்தரங்கத்தில் காஷ்மீருக்கான அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான ஒரு கருத்தரங்கத்தில் அவங்க பேசிய பேச்சுக்கள் தான் நாட்டில் ஆத்திரத்தை தூண்டுறதாகவும் வன்முறையை தூண்டினதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 13-14 வருஷம் ஆயிடுச்சு. இதை பற்றி எழுத்தாளரும் வழக்கறிஞருமான தோழர் முருகவேல் சொல்லும்போது என்ன சொல்றாரு சொன்னா, சாதாரணமாக ஒருத்தர் மேல வந்து குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யறது இருந்ததுன்னா குற்றம் நடந்ததாக கருதப்படக்கூடிய 3 ஆண்டுகளுக்குள்ளார அந்த குற்றச்சாட்டை பதிவு செய்யணும். அதுக்கு பிறகு அவங்களை கைது செய்யணும்னு நடைமுறை இருக்குது, சட்டம் சொல்லுது. பயங்கரவாத விஷயங்கள்ல வந்து ஒருத்தர் மேல குற்றஞ்சாட்டணும்னு சொன்னா அந்த பிரச்சனை நடந்து 7 ஆண்டுகளுக்குள்ளார அதை பற்றியான குற்றஞ்சாட்டணும், அவங்களுக்கு வந்து கைது செய்வதற்கான சூழலை உருவாக்கணும்னு இருக்குது. அப்படி எதுவுமே இல்லாமல் வந்து 13 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒன்றை செய்ய துணிகிறாங்கன்னு சொன்னால் இந்த அரசு சட்ட திட்டங்களை கொஞ்சம் கூட மதிக்கிறதுக்கு தயாராக இல்லாததாகவும் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு வன்மம் பிடித்த அரசாகவும் இருக்குதுன்னு அவர் வந்து குற்றஞ்சாட்டுறாரு. அதெல்லாம் சொல்லும்போது இதை பற்றி எதிர்க்கட்சிகள் வந்து எந்தவித விழிப்புணர்வும் இல்லாமல் ஒரு அரசியல் முன்னெடுப்பும் இல்லாமல் தொடர்ந்து நடக்கக்கூடிய அநியாயங்களை இணைச்சி பார்க்க தெரியாமல் இருக்கிறது மிகப்பெரிய அவலம்னு அவர் வந்து குற்றஞ்சாட்டுறாரு. இதையெல்லாம் கணக்கில் எடுத்தாதான் இப்போ வரக்கூடிய இந்த பிரச்சனையை நாம் வந்து புரிஞ்சுக்க முடியும்னு கருதுகிறேன். அதாவது புதிதாக நடைமுறைப்படுத்த இருக்கக்கூடிய குற்றவியல் சட்டங்களில் வந்து அவங்க மேம்போக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களுடைய பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமையை வந்து மதிக்குது இந்த சட்டம். ஏற்கனவே இது மாதிரி விஷயங்களில் தேவையில்லாமல் தலையீடு செய்து கொண்டிருந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் மாதிரியான விஷயங்களை வந்து இது வந்து நீக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்படி சிறப்பு சட்டங்கள் எதுவுமே தேவையில்லாததாக மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த சட்ட திருத்தங்கள் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க செஞ்சிருக்கிற வேலை என்னன்னு சொன்னால், பாரதிய நியாய சங்கீதால என்ன பண்ணுறாங்கன்னா பிரிவு 111 இந்திய ஒற்றுமை, இந்திய ஒருமைப்பாடு, இந்திய பாதுகாப்பு, இந்திய இறையாண்மை, இந்திய பொருளாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் மக்களிடையே வன்முறையை தூண்டுகிற வகையில் எழுதுதல், பேசுதல், செயல்படுதல் எல்லாமே என்னாகும் சொன்னால் அது பயங்கரவாத செயலாக கருதப்படும் அப்படின்னு அதில் பண்ணுறாங்க. இதுதான் பிரச்சனைக்குரியதுன்னு தோழர் வாஞ்சிநாதன் சொல்றாப்ல. இதனுடைய தொடர்ச்சியாக தான் என்ன வருதுன்னா, ஒரு அரசினுடைய செயல்பாட்டை கேள்வி கேட்கவோ தடுக்கவோ எதிர்க்கவோ முனைவது எல்லாமே என்னவாகுதுன்னு சொன்னால் பயங்கரவாத நடவடிக்கையாக கருதப்படுது. அதன் மூலமாக தான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால், இனிமேல் அரசாங்கத்தை யாரும் கேள்வி கேட்க முடியாது, தட்டி கேட்க முடியாது, போராட முடியாது, இவ்வளவு ஆபத்தானதாக அந்த சட்டம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போது சட்டம் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம போராட முனைகிறோம்னு சொன்னால் பயங்கரவாதிகளாக அவங்கள சித்தரிச்சிடலாம். பயங்கரவாதிகளாக சித்தரித்த பிறகு என்ன ஆகுது, இப்போ சாதாரணமாக யாரையுமே கைது பண்ணுறதுன்னு சொன்னால் அவங்களுக்காக முறையாக வந்து சம்மன் அனுப்பணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுக்கு போய் சொல்லணும், நீங்கள் இந்த குற்றத்தை செஞ்சுருக்கிறீங்க, அதனால் உங்கள் மேலே கைது நடவடிக்கை இருக்குது அப்படின்லாம் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அவங்க மேலே குற்றம் சுமத்துறதோட சரி, நேராக போய் அவங்கள கைது பண்ணலாம் என்கிற வகையில் புதிய குற்றவியல் சட்டம் போலீஸுக்கு அதிக அதிகாரத்தை வழங்குது. அப்படி அவர் கைது செய்ய போகும்போது சாதாரணமாக ஒருத்தர் வந்து இந்த கைதுக்கு உட்படாமல் அவர் வெளியேறதுக்கு இருந்தாலோ, முன்ஜாமீன் பெறுவதற்கு இருந்தாலோ, வேறு ஏதோ வகையில் வந்து கைதுக்கு உட்படாமல் இருந்தாலோ அவர் மீது எவ்வளவு வேண்டுமானும் பலப்பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னு புதிய குற்றவியல் சட்டம் சொல்லுது. முன்னாடி என்ன இருக்குன்னா, அவரை கைது செய்து கொண்டு வருவதற்கு தேவையான அளவுக்கு தான் பலப்பிரயோகம் செய்யணும்னு இருந்திருக்குது. இப்போ என்ன பண்ணுதுன்னா, எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், அது அடிக்கலாம், உதைக்கலாம், ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுடலாம், கொல்லலாம் என்கிற அளவுக்கு வந்து அது பிரச்சனைக்குரியதாக மாற்றுது. இப்போ நினச்சி பாருங்கள், இது எவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாக்குது. போலீஸுக்கு அளவற்ற அதிகாரத்தை அள்ளி கொடுக்கறதாக மாறுது. அதே மாதிரி முன்னாடியெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கக்கூடிய வாக்குமூலம் என்கிறது வந்து நம்பகத்தன்மையற்றது அப்படிங்கிற ஒரு நீதிமன்ற பார்வை இருந்துச்சு. இப்போ புதிய குற்றவியல் சட்டம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், அதை இல்லாமல் போலீஸ் வாங்கக்கூடிய வாக்குமூலம் செல்லும் என்கிற இடத்துக்கு கொண்டு வருதான். இது எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. போலீஸ் என்ன மாதிரியாக வாக்குமூலத்தை வாங்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். இங்கே காவல் நிலையங்களில் சாதாரணமாக வலிக்கு விழுகிறது, கால் உடைகிறது, கை உடைகிறது, தலை உடைகிறதுன்னு எல்லா அநீதி
அநீதிகளும் நிகழ்கிறது. விசாரணைக்காக அழைத்து செல்லப்படக்கூடியவங்க காவல் நிலையத்தில் மர்மமான முறையில் இறந்து போகிறது அப்படிங்கிற காவல் நிலைய கொலைகள் சர்வசாதாரணமாக நடந்துட்டு கூடிய நேரத்தில் மேலும் காவல்துறைக்கு இவ்வளவு அதிகாரங்களை வழங்குவது மக்களுக்கு எந்த வகையில் அச்சுறுத்தல் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கணும். அதே மாதிரி ஒருத்தரை கைது பண்ணி அவரை 24 மணி நேரத்துக்கு உள்ளார என்ன பண்ணணும்னா நீதிமன்றங்களில் கொண்டு போய் நிறுத்தணும். நீதிபதியோட ஒப்புதலோட தான் அவரை பிணையில் விடுறதா அல்லது சிறைக்கு அனுப்புறதான்று முடிவெடுக்கணும் அப்படின்ற வழிமுறை இருக்குது. அதை புதிய குற்றவியல் சட்டம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அவரை நீதிபதி முன்னாடி தான் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. நீதிபதி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஆர்டிஓ தாசில்தார் மாதிரியான வகையில் யார் முன்னாடி வேண்டாலும் நிறுத்தலாம். அவர்களோட ஒப்புதலோட அவரை தண்டிக்கலாம், சிறைக்கு அனுப்பலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. இதுவும் மிகப்பெரிய ஆபத்து என்பதை தோழர் வாஞ்சிநாதன் எச்சரிக்கிறார். ஏன்னு சொன்னால் நாட்டில் காவல்துறை, ஆர்டிஓ தாசில்தார் மாதிரியான அதிகாரத்துறை இவங்க எல்லாமே ஒன்றா இணைஞ்சு செயல்படுறவங்க. சட்ட சிக்கல்கள் உட்பட அது நிலம் மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி, சொத்து மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் வகை மாதிரியான பணம் மாதிரியான பரிமாற்ற சிக்கல்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இணைஞ்சு தான் செயல்படுறாங்க. இந்த இணைவுக்குள்ளார பல்வேறு பேரமும் கூட்டு ஒப்பந்த முறைகளும் அதன் மூலமான கூட்டு நலன்களும் இருக்குது. அதனால் காவல்துறை இது மாதிரியான ஆர்டிஓ தாசில்தார் மாதிரியான அதிகாரிகள்லாம் எளிதாக ஒருவருடைய நலனில் ஒருவர் பின்னி பிணைஞ்சவர்களாக இருக்கிறாங்க. அதனால் இவங்க எல்லாம் கூட்டு சேர்ந்து செயல்படுவது என்பது மக்களுடைய உரிமையை அடிப்படையிலேயே நசுக்குவதாகும். இவ்வளவு பெரிய ஆபத்தை நாம் எதிர்கொள்கிறதுக்கு இருக்கிறோங்கிறது தான் இந்த சட்டத்தோட பிரச்சனை. இதெல்லாம் மக்களுடைய உரிமையை இவ்வளவு தூரம் மறுக்குது, போராடுகிற உரிமையை மறுக்குது, மக்கள் அரசை கேள்வி கேட்கிற உரிமையை மறுக்குது அப்படின்னு சொன்னால் இன்னொருவருக்கு அதிகபட்ச உரிமையை வழங்குது அப்படிங்கிறது தான் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய அரசியலாகும். அதாவது மக்களுக்கெல்லாம் உரிமையை நசுக்குது, உரிமையை மறுக்குது, போராடுற உரிமையை நசுக்குது அப்படின்னு சொன்னால் மக்களுடைய வளங்களை கொள்ளையடிக்கிறவர்களுக்கு, மக்களை சுரண்டுகிறவர்களுக்கு, மக்களுடைய வாழ்வாதாரத்தை அபகரிக்கிறவங்களுக்கு ஆக அதிகபட்ச உரிமையை இன்னும் கூடுதலாக வழங்குது என்கிறது தான் இதனுடைய அரசியல். அதனால் இந்த சட்டம் வெறுமனே பிஜேபியினுடைய நலனில் இருந்து, ஆர்எஸ்எஸ்னுடைய நலனில் இருந்து, இந்துத்துவ சக்திகளுடைய நலன்களில் இருந்து என்பதாக நாம் சுருக்கி பார்த்துடக்கூடாது. இதில் இந்த சட்டத்தினுடைய பேர்கள்லாம் சமஸ்கிருத பேர் வச்சிருக்குங்கிறத உடனே இது இந்துத்துவ சக்தியுடைய தேவையிலிருந்து இது மாற்றப்பட்டிருக்குதுன்னு யாரும் சுருக்கிடக்கூடாது. இது இஸ்லாமியர்களை ஒடுக்கிறதுக்கானது, மத சிறுபான்மையினரை ஒடுக்குவதற்கானது அப்படிங்கிற வகையில் சுருக்கிடக்கூடாது. அவர்களுக்கும் ஆபத்தானது தான். ஆனால் அது மட்டுமே இல்லை, மக்களுடைய நலன்களை வளங்களை கொள்ளையடிப்பதற்கு ஆக அதிகபட்ச உரிமையை வழங்குறதாக இந்த சட்ட திருத்தங்கள் இருக்குங்கிறத எல்லாரும் சேர்ந்து புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ் தலைமையிலான பிஜேபி அரசாங்கத்தை கார்ப்பரேட்டுகள் கொண்டு வந்ததே அதற்காக தான். இதை பற்றி நாம் நிறைய முறை பேசியிருக்கிறோம். இந்த நிலையில் இந்த சட்டங்கள் வந்துச்சுன்னா இன்னும் எவ்வளோ ஆபத்து இருக்கும். இப்படியான சட்டங்களை எதிர்கட்சிகள்லாம் ஒழிச்சிருவாங்களா, எதிர்த்துருவாங்களா அப்படிங்கிறத மக்கள் ஞாபகத்தில் வச்சு சிந்திக்கணும். இதுதான் முக்கியமானது. ஏன்னு சொன்னால் மாநில அரசுகளாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கார்ப்பரேட் பொருளாதார கொள்கைகளோடு இணைந்தவங்க. கார்ப்பரேட் நலனுக்கு ஏற்ற வகையில் சட்டத்திட்டங்களை முறைப்படுத்துறது, அதை மாற்றி அமைக்கிறதெல்லாம் இவர்களுக்கெல்லாம் எதிர்ப்பானதோ பகையானதோ இல்லை. அதனால் இவங்க எதிர்த்தாலும் கூட அது முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கிறதுக்கான நியாயம் இல்லை என்கிற வகையில் இந்த கொடூர சட்டங்களை எதிர்ப்பதற்கு மக்கள் தான் முன்னாடி வரணும், மக்கள் இயக்கங்கள் தான் முன்னாடி வரணும். நாம் இன்னும் நம்பிக்கையோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள் தான் இதை முன்கை எடுக்கணுங்கிறது மிக முக்கியமானது. அதை நாம் கவனத்தில் வச்சுட்டு அரசியல் விழிப்புணர்வோடு நம்முடைய பேச்சுக்களை, எழுத்துக்களையும் செயல்பாட்டுகளையும் முன்னெடுக்கணுங்கிறத கேட்டுக்கிட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.